ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் CSS யூஸ் பண்ணி இந்த மாதிரி பவுன்சிங் டெக்ஸ்ட் அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். இப்போ HTML பவுன்ஸ்னு சொல்லி ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதில் பவுன்சிங் டெக்ஸ்ட்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டைல் போயிடலாம். ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் டெக்ஸ்ட்டுக்கு ஸ்டைல் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எழுத ஆரம்பிச்சிடலாம். கீ ஃப்ரேம்ஸ் அந்த பவுன்ஸுன்ற கிளாஸை டிஃபைன் பண்ணிக்கிறேன். 0% 100% இருக்கிறப்ப டிரான்ஸ்ஃபார்ம் டிரான்ஸ்லேட் ஒய் பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு 50% இருக்கிறப்ப டிரான்ஸ்ஃபார்ம் டிரான்ஸ்லேட் ஒய் பார்த்தீங்கன்னா -20 பிக்சலாக இருக்கணும். இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகிற வரைக்கும் 0வாக இருக்கும். இடையில அந்த 50% மட்டும்தான் -20 பிக்சலில் மூவ் ஆகும். அதனால தான் இது பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் மாதிரி நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட்டு பவுன்ஸ் கிளாஸை டிஃபைன் பண்ணிக்கிறேன். அந்த அனிமேஷன் நேம் பவுன்ஸ்னு சொல்லி வச்சுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் நடக்கணும் அண்ட் இன்ஃபினிட்டிவாக நடக்கணும்னு சொல்லி டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள்.